Friendly canine unit incoming. ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியில் க்ரைம் ஆப்பில் போய் நம்ம இந்த க்ரைம் ஆப்பில் எனக்கு வந்து பெஸ்ட்டான மொமெண்ட் நடந்ததை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது வேறு வீடியோ பிளான் பண்ணுது, ஆனால் இது நல்லா இருந்ததுனால சரி ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து ஏரோப்ளேன்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கானுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்து கேஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டேன். ஸோ வந்து கேஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டோன்னே வந்து எடுத்தோடனே லூட்டு கன் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே ஏகே 47 தான் வேறு லெவல் வச்சு லூட்டு கன் எல்லாம் எடுத்து சரி ஒரு வித்தியை கைமலான்னு சொல்லிட்டு குரலி வித்தியெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் மேலே வந்து எனிமி இருந்ததுன்னா ஸோ அவனை வந்து மண்டியில் எக்ஸ்ஷாட் போட்டேன். சோலி முடிச்சு அப்புறம் மண்டியில் அவனை எக்ஸ்ஷாட் வச்சுட்டு நான் அவன்கிட்ட நான் லூட்டை இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து என்கிட்ட ஆமோ இல்லை, ஸோ ஒரு கன்று தான் இருந்தது. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் ஆமோ இருந்தது. அப்புறம் வந்து இங்கே ஒரு பிளேயர் இருந்தாங்க. இவன் வந்து இவன் எனக்கு நிறைய வித்தை காமிச்சிட்டான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிட்டான். ஸோ அடிச்சுட்டு நான் வந்து கவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கன்று வந்து AK-47 வந்து நிறையா ரீகால் வந்தது. ஸோ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்லி ஒரு நாய் இருந்தது. ஸோ அந்த KR9, ஸோ அந்த நாயை நான் வந்து அனுப்பிட்டேன். அப்புறம் வந்து அந்த நாய் அவன் வந்து ஃபயர் இது வச்சுருப்பான் போல், ஃபயரில் நாய் கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எப்படி தப்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த நாயை கொஞ்சம் தாப்பாததுனால வந்து அவனை கொஞ்சமாக அடிக்க முடிஞ்சுது. என்னை வந்து டக்குன்னு அடிச்சிட்டேன் வேகமாக. ஸோ நான் வந்து கொஞ்சம் கவர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் என்னை சாவடிச்சவான்னு. ஸோ எப்படி நான் அவனை சாவடிச்சிட்டேன். அவன் மட்டும் தான் இருந்தால் போல். ஆனால் வந்து இவன் ஃபயர் போடலைன்னா தப்பிக்க முடியல. நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்போ நான் ஒரு சேஃபான இடத்துல போய் செத்துட்டேன், யாரும் எந்த பொருள் எடுக்காத மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் வந்து செத்துட்டேன். வரைக்கும் நான் அந்த பொருள் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நல்லா தெரிஞ்சிச்சு இங்கே ஒரு எனிமி வரான்னு. அவன் டீம்மேட்டாக எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் வந்து 2 எனிமி இருந்தானுங்க. எப்படி இருந்தாலும் நான் செத்துருவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுங்க பார்க்க பாட்டு மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இவனுங்க போனதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி வரையே இவனுங்க அடிக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து பின்னாடி நான் போனேன். பின்னாடி வந்து எவனும் இல்லை. ஸோ வந்து நான் அந்த விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இவன் கரெக்டாக வெளியே வந்தாங்க அவனோட டீம்மேட்டு. கரெக்டாக நான் அவனை நல்லா அடித்தேன். ஸோ வந்து செத்து போயிட்டான். இப்போதைக்கு வந்து இன்னும் ஒருத்தன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீழே நான் கன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு ரீகால் ஆயிடுச்சு. எனிமி வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டான் இங்கே தான் இருக்கிறான்னு. ஸோ வந்து என்னை வந்து ஸ்பாட் பண்ணிட்டான் இங்கே தான் இருக்கான்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கில்லை வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த கில்லை எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் அவனை அடிக்கலாம், அடுத்தது வந்து அந்த இன்னொரு எனிமி அடிக்கலாம்னு நினச்சேன். அவனை காணோம். அப்புறம் கரெக்டாக அங்கே வந்தால் நல்லா வச்சு செத்து போயிட்டான். ஆனால் அவனுக்கு பாட்டான்னு தெரில, அவனுக்கு அடிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு தெரில, ஏன்னா பாட்டு வந்து டீமுங்கெல்லாம் வருமானு. ஸோ கன்று சத்துக்கிட்டு வந்திருக்கானுங்க பாரு. அப்புறம் வந்து என்னை இன்னொருத்த அடித்தான். இவன் போல இவன் பாட்டு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து அடிச்சேன். சோலி முடிச்சு அவனை சாவடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அவன்கிட்ட வந்து லூட் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்டுது, எங்கடா இருக்கான்னு பார்த்தா இன்னொருத்த அடித்தான். இங்கே பிளேயர் போனால் நல்லா ஜிகிள்லாம் பண்ணால் பப்ஜியில் பண்ணுறா வழக்கண்ணன்னு சொல்லிட்டு நானும் வந்து இருந்தேன். அப்புறம் வந்து டாகை வந்து அனுப்பிட்டேன்னா 2 பேர் இருக்கானுங்க. ஸோ வந்து ஒருத்தன் வந்து அப்படி நின்றுக்கிட்டு தான் பாட்டு போல். ஸோ அவனை அடிச்சிட்டேன். இவன் மேலே எப்படி ஏறினான் தெரியல, மேலே ஏறி போய் என்னை போய் அடிச்சிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா என் சோலி வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கீழே போய் தான் செத்தேன், ஏன்னா வந்து லூட் எடுக்கக்கூடாதுன்னு என்னை வந்து அடிச்சிட்டேன். அப்புறம் வந்து யாரும் என்னை தாப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் சமயத்தில் வந்து என் டீம்மேட் இவர் வந்து யாருன்னு தெரியல, என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் விளாட்ல. இவர் வந்து என்னை வந்து காப்பாற்றினார். நீங்கள் வந்து 2 வாட்டி செத்திங்கன்னா ஐடி ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அந்த கார்டு உங்கள் டீம்மேட் எடுத்தால் தான் உங்களால் வந்து ரிவே ஆக முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரிவேர் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து விட்ட கையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இவனை அடிக்கலான்னு நினச்சி போனேன். அங்கே தான் வந்து எனக்கு இன்னொரு சம்பவம் காத்துறது, ஒன்றும் சாவலை போல். அதனால் வந்து என்னை வந்து மண்டியில் எக்ஸ்ஷாட் வச்சான். அவ்வளோதான், நான் வந்து செத்துட்டேன் மறுபடியும். அப்புறம் வந்து திரும்பி என் டீம்மேட்டு அதே டீம்மேட்டு ஸோ வந்து காப்பாற்றி அந்த கார்டை எடுத்து அந்த கார்டை ஆன் பண்ணி ஒரு வழி ஆயிடுச்சிங்க. அப்புறம் நான் திரும்பி 2வது வாட்டி இரவே வானேன் என் டீம்மேட்டுனால. ஸோ இந்த டீம்மேட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எப்படினாலும் அந்த பொருள் எடுக்க முடியாது, ஏன்னா வந்து ஜோன் வந்து கிட்டே வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து சரி ஜோனு கிட்டே வந்துடுச்சு, சரி போய் இங்கே வந்து பெரிய பில்டிங்லாம் இந்த பில்டிங்கில் போய் லூட் அடிக்கலாம்னு நினச்சேன். ஸோ லூட் அடிக்கிறதுக்குள்ளே வந்து மிஷின் கம்ப்ளீட்டுன்னு இருந்துச்சு, ஏன்னா வந்து நான் எங்கள் டீம்மேட்டை வந்து முடிச்சிட்டான் போல். ஸோ வந்து மிஷின் கம்ப்ளீட்டு 1வது ப்ளேஸில் இருக்கணும். நான் அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணலாதான்னு நினச்சேன். அந்த ஒரு மிஷின் கொடுத்தாங்களா, அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியாத நான் செத்துட்டு இப்போ நான் அடுத்த மேட்ச் வந்திருக்கேன். அடுத்த மேட்ச் வில்லேஜில் இறங்கலாம், யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா கதையாட்டம். இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்க. டக்குன்னு கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி வந்து கன் எடுத்துகிட்டு ஓட்டான்.
டக்குன்னு ஜிகினா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி 1 HP அதுனா 35 ஹெச்பிலே வந்து நான் வந்து சத்துடலாம் நினச்சேன். சாவல என் டீம்மேட் வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அந்த மேட்சும் இந்த மேட்சும் வந்து டீம்மேட் தான் நிறைய பேர் காப்பாற்றிருந்தாங்க. அவர் நான் 7 நடந்துக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து ஒருத்தன் வந்து அடித்தான். ஸோ வந்து இந்த வால் பின்னாடி தான் அவன் இருந்திருக்கணும் என்னோட கெஸிங் படி. இல்லாட்டி வந்து அந்த ராக்கு மேலே இருந்திருக்கணும். ஸோ எனக்கு சரியாக தெரில. ஸோ நான் வந்து லூட் அடிக்கலாம் வந்தேன். ஸோ வந்து வீட்டுக்கு வந்தேன்னா லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்டுது. நான் வந்து மண்டையில எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடு. அப்புறம் வந்து என்கிட்ட தான் வந்து ரிவ்யூ இருந்தது. ஸோ வந்து ரிவ்யூ வச்சுப்பேன் வந்துட்டு இந்த வாட்டி வேணா நான் வந்து போன வாட்டி பண்ண தப்பு இந்த வாட்டி பண்ண விரும்பல. ஸோ நல்லா திரும்பி வந்து கேஸ் ஸ்டேஷனில் போய் லூட் அடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு பண்ண 7 நடந்து போய்க்கிட்டேன். ஒன்று அடித்தான். சரி கவர் எடுத்துலாம் அடிக்கலான்னு பார்த்தா பாட்டு சை செத்துப்போ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் வந்து சாவடிச்சிட்டேன். அவன்தான் பாட்டு பையன் செத்து போயிட்டேன். இப்போதைக்கு வந்து அந்த ஒரு மிஷின் சொன்னார். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து யூஸ் செல்ஃப் ரிவைவ் அப்புறம் ஒரு சில கன்னுக்கான அப்டேட் தான் கிடைக்கும். மற்றபடி எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இதை அட்டென்ட் பண்ணிடுறாங்க க்ரைம் ஆப்பில். அப்புறம் தான் எனக்கு அவனை ஃபுல் ஸ்டெப் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்லி KR19 Kray19 நம்பர் கிரே ஒரு நாயின்னு வச்சுப்போம். ஸோ வந்து நாயை வந்து இறக்கணும். ஏன்னா ஃபுல் ஸ்டெப் கேட்குது தான். அது ஒரு பிளேயர் ஃபுல் ஸ்டெப்பில் நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா எனிமி இருப்பாங்க. எனிமி ஃபுல் ஸ்டெப்பு ஓகேவா. இது வந்து க்ரைம் ஆப்பு. தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஜோனு கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் அது எடுத்து தான் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து கடைசியில் உள்ளுக்கு போனால் தான் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் ஸோ இந்த மிஷினை வச்சு தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி யூடியூப் சேனல் போட்டுடலாம்னு சொன்னால் போட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று இடத்துல இது மிஷின் இது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டேன். இது உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அப்புறம் வந்து ஜோன்லேயே மாட்டி செத்துட்டேன். எத்தனாவது பிளேஸ் தரமா? 3வது பிளேஸ் தான். ஜெயிக்கலான்னு பார்த்தா முடிச்சு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். இந்த வீடியோ உங்களுக்கு காமெடியாக இருந்தால் எங்கள் பத்திரத்தை கட் பண்ணி கொலர்னா மன்னிச்சுங்க. இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னி வீடியோ ஓகேவா. நான் ஃபன்னி எடிட் பண்ணணும்னு நினச்சேன், எடிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ நினச்சின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொலர் இருக்க தான் செய்யும். நான் சரி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ பை கைஸ்.